Hi students, good morning. How are you all? Okay, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. பொருள் ஒன்றின் மீது புவியீர்ப்பு முடுக்கம் விசையால் ஏற்படும் இயக்கம், தடையின்றி தானே கீழே விழும் பொருள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு லார்ஜ் ஸ்டோன் எடுத்துக்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஸ்மால் எரேசர் எடுத்துக்க சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதை ஒரு டேபிள் மேலேருந்து ரெண்டுத்தையும் சேம் டைமில் கீழே விழ சொல்கிறாங்க. அதில் எது ஃபஸ்ட்டு கீழே விழும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. செகண்டு, நவ் டேக் ஏ ஸ்மால் எரேசர் அண்டு ஏ ஷீட் ஆஃப் பேப்பர். அதே மாதிரியே திரும்பவும் ஃபஸ்ட்டு ஸ்டோனு, ஒரு பெரிய ஸ்டோனு, ஒரு சின்ன எரேசர் ஃபஸ்ட்டு. செகண்டுக்கு அதே மாதிரியே ஒரு சின்ன எரேசரு, ஒரு பேப்பர், ஒரு காகிதத்தாள் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதையும் அதே மாதிரியே சைமல்டேனியஸாகவே மேலேருந்து கீழே தூக்கி போட சொல்கிறாங்க. எது ஃபஸ்ட்டு கீழே விழுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. தேர்டு, திஸ் டைம் டேக் 2 sheets ஆஃப் பேப்பர் ஹேவிங் சேம் மாஸ் அண்டு crumble ஒன் ஆஃப் த ஷீட்ஸ் இன்டு எ பால். இதில் 2 பேப்பர் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் ஒரு பேப்பர் காகிதத்தாளாகவே கீழே போட சொல்கிறாங்க. இன்னொரு பேப்பர் பால் மாதிரி நல்லா சுருட்டி கீழே போட சொல்கிறாங்க. அதில் எது ஃபஸ்ட்டு கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டோனும் எரேசரும் கொடுத்தாங்களா, ரெண்டுமே கொஞ்சம் வெயிட்டான பொருள். அது உள்ளீடற்ற பொருள் கிடையாது, அதுக்குள்ளே லைட்டாக வெயிட் இருக்கக்கூடிய பொருள் தானே. அதனால் அது மேலேருந்து நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா அதுக்கு காற்றினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டைமாகவே கீழே விழும். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர் அது. செகண்டு ஷீட்டும் எரேசரும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அது மாதிரி தூக்கி போட்டோம் அப்படின்னா எரேசர் தான் ஃபஸ்ட்டு கீழே விழும், அந்த ஷீட்டு லேட்டாக தான் விழும். ஏன் அப்படின்னா ஷீட்டு அந்த இடத்துல உள்ளீடற்ற பொருளாக இருக்குது, அதுக்கு வெயிட்டும் அந்த அளவுக்கு கிடையாது. காற்றில் ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக அது கீழே விழறதுக்கு தடை ஏற்படுது. அதனால் அது சீக்கிரமாக கீழே விழவே விழாது. அந்த எரேசர் தான் கீழே விழும். இதுதான் செகண்டுக்கான ஆன்சரு. தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷீட்டும் ஒரு பால் மாதிரி சுருட்டின ஷீட்டும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை நம்ம தூக்கி போடக்குள்ள அந்த பால் மாதிரி இருக்கிறது ஓரளவுக்கு கீழே விழுந்துடும். லேட் ஆனாலும் அந்த ஷீட்டு கீழே விழுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு காரணமும் காற்றினால் ஏற்படக்கூடிய தடை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the equation of motion for a freely falling body can be obtained by replacing A in equation with G, the acceleration due to gravity. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருந்தோம்ல. அந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் u இருக்கோ அந்த இடத்துல 0 போட்டுக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா இதுதான் அந்த பொருள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் இதுவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே யூக்கு பதில் 0 போட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிலரேஷன் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஜி அதில் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி பார்த்ததில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா v is equal to u plus at அப்படிங்கிறது தானே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ இதில் யூக்கு பதிலாக 0 போட சொல்கிறாங்க, ஏவுக்கு பதிலாக g போட சொல்கிறாங்களா. அப்போ அந்த ஃபார்முலாவில் v is equal to ut u plus atன்னு இருக்குல்ல. அப்போ u 0 ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, at இருக்கா. a இருக்கிற இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா v is equal to gt அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனாக s is equal ut plus 1/2 at ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல யூக்கு பதிலாக 0 போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த 0வும் இன்ட்டு t ரெண்டுமே 0 ஆகிடும். அப்போ s is equal 1/t, ஏக்கு பதிலாக g போட்டிருக்கோம், gt ஸ்கொயர்டு. தேர்டு, v ஸ்கொயர் equal u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ யூக்கு பதிலாக 0 ஆகிடுச்சுன்னா இப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் மீதி இருக்கிறது 2as. அதில் 2 போட்டுக்கணும், ஏவுக்கு பதிலாக g, எஸ்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல h வந்துடும். ஹைட்டு பொறுத்து தானே
புவியீர்ப்பு முடுக்கம் வருது. அந்த இடத்துல எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி, அது தரையில் ஏற்படுவது. இது வந்து மேலே ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக இடப்பெயர்ச்சி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஹைட் எடுத்துக்கிறாங்க. இந்த பொருள் வந்து மேலேருந்து கீழே வந்து ஒவ்வொரு பொருளை பொறுத்தும் மாறுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, திஸ் மீன்ஸ் தட் ஆல் ஆப்ஜெக்ட் ஹாலோ ஆர் சாலிட், அந்த பொருள் வந்து திடப்பொருளா இல்லை அப்படின்னா பெரிய பொருள் சின்ன பொருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கணக்கு கிடையாது. அது வந்து ஹாலோவாக இருக்கா, அதுக்கு உள்ளீடு இருக்குதா இல்லை உள்ளீடற்ற பொருளாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து அது கீழே விழறதுக்கான நேரத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த தியரியில் சொல்ல வராங்க. Next, do you know, can a body have zero velocity and finite acceleration? Yes, when a body is thrown vertically upward in space at the highest point, the body has zero velocity, but it has acceleration due to the gravity. ஒரு பொருளை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே நேராக தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து மேலே போகாது. அதே அந்த பொருளை வந்து நம்ம செங்குத்தாக கொஞ்சம் கிராஸில் மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக அந்த பொருள் வந்து உயர்ந்து ஒரு ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துக்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகக்குள்ள அந்த பொருள் வந்து சுழி மதிப்பை அடைகிறது. நம்ம தேவையான உயரத்தை கண்டிப்பாக போய் அடைஞ்சிடும். அந்த பொருள் வந்து ஜீரோ வெலாசிட்டியை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த செங்குத்தாக அந்த பொருள் போகும்போது அதோடைய முடுக்கமும் புவியீர்ப்பு முடுக்கமும் வந்து சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பொருளுக்கான முடுக்கமும் புவியீர்ப்புக்கான முடுக்கம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சீரான வட்ட இயக்கம். When an object is moving with a constant speed along a circular path, இதில் வந்து சீரான வட்ட இயக்கம் அப்படிங்கிறது அந்த பொருள் வந்து ஒரு தடவை சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ ஒரு தடவை அந்த பொருள் சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதே நேரத்தை தான் அதை திரும்ப எத்தனை முறை சுற்றினாலும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சீரான வட்ட இயக்கம்னு சொல்கிறாங்க. அதோடைய வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, அதோடய டைரெக்ஷனாக இருந்தாலும் சரி, எப்போ சுற்றினாலும் அது ஒரே மாதிரியான டைம்லேயே வந்து சுற்றி முடிச்சிடணும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன், பூமி வந்து சூரியனை சுற்றி வருது இல்லையா, அது எப்போ சுற்றினாலும் ஒரே டைமில் தான் அதை சுற்றி வந்து முடிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த்து, நிலவு பூமியை சுற்றி வருவதும் எப்போ சுற்றினாலும் அதுக்கு சுற்றி வர்றதுக்கான காலம் வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக், அதே மாதிரி கடிகார முள் இருக்குது இல்லையா, அந்த வினாடி முள் இதெல்லாம் வந்து எப்போ கடிகாரத்தை சுற்றினாலும் அந்த கரெக்டான டைமில் தான் அதை சுற்றி வரும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஏற்படாது. இது வந்து சீரான வட்ட இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? இஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஏ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் டேக் டைம் டி டு கம் பேக் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் வி. இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து சீரான வட்ட இயக்கத்தில் இயங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரவுண்டில் தானே சுற்றுது. அப்போ அந்த இடத்துல ரேடியஸ் இருக்கும், ஆரம் இருக்கும். அதை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கணும் அதோடைய சர்க்குலர் பாத்தை. அது ஒரு தடவை சுற்றுது அப்படின்னா அதுக்கான டைம் இருக்கும்ல, இவ்வளோ நேரத்தில் அது சுற்றும் அப்படிங்கிற டைம் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். அது எங்கேருந்து ஆரம்பிச்சதோ சுற்றிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு தேவைப்படும்ல. இவ்வளோ எப்பயுமே ஒரே ஸ்பீடில் தான் அதை சுற்றணும். ஒரு இடத்துல ரொம்ப வேகமாகவும் ஒரு இடத்துல ரொம்ப குறைவாகவும் சுற்றாது. அந்த ஸ்பீடை வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் சர்க்கம்ஃபரன்ஸ் பை டைம் டேக்கன், வி இஸ் ஈக்குவல் 2/r/t. அதான் இதோடைய ஃபார்முலா. சீரான வட்ட இயக்கத்துக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா v இஸ் ஈக்குவல் 2/r/t அப்படிங்கிறது அதோடைய ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன் அண்டு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ், மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை.
A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. So the motion of a stone in circular path will with a constant speed and a continuous change of direction is an acceleration motion. ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து முடுக்கம் அப்படிங்கிறது இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த இடத்துல இதை மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பொருளினுடைய வெலாசிட்டி, அதோடைய எண் மதிப்பு, மேக்னிடியூடு, இது ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா மாறுபட்டுச்சு அப்படின்னா அந்த பொருளில் வந்து முடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு கல் எடுத்துக்கிட்டு அந்த கல்லில் வந்து ஒரு கயிறை கட்டிட்டு மேல் நோக்கி அதை வந்து ரவுண்ட் சர்க்குலர் பாத்தில் நம்மளை சுற்ற சொல்கிறாங்க. சுற்றும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய கை வந்து உள் பக்கமாக இருக்குமா, அந்த கல் வந்து வெளிப்பக்கமாக இருக்குது. நம்மளுடைய கையிலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த கல்லை வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து உள் பக்கத்துலேருந்து தான் அதுக்கு போகுது. அப்போ இது வந்து கண்டிப்பாக சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன் சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய விசை தான் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரில் இருக்குல்ல, இது மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அதில் ரோப்பு கட்டிட்டு கையை வந்து மேல் நோக்கி நம்ம சுற்றணும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம கை வந்து உள் பக்கமாக இருக்கா, அப்போ கல் வந்து வெளியில் இருக்குது. அப்போ எங்கேருந்து இதுக்கு ஃபோர்ஸ் போகுது அப்படின்னா உள் பக்கத்துலேருந்து போகுது. உள் பக்கத்துலேருந்து அதுக்கு ஃபோர்ஸ் போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் மைய நோக்கு முடுக்கம்னு சொல்கிறாங்க. அந்த கல் சுத்தத்துக்காக நாம் போடக்கூடிய எஃபெக்ட் தான் அந்த இடத்துல வந்து மைய நோக்கு விசை. ஓகேவா? This acceleration is known as centripetal acceleration and the force is known as centripetal force. Since the centripetal acceleration is directly radially towards the center of the circle, the centripetal force must act on the object radially towards the center. நம்ம உள் பக்கத்துலேருந்து அதுக்கு விசையை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம போடக்கூடிய எஃபெக்ட் வந்து சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரியே தான். இப்போ ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறதுனால ஏ வந்துடும் இந்த ஈக்குவேஷனில். இதுவும் சர்க்குலர் பாத்தில் தானே சுற்றுது, அதனால் இதுக்கும் வந்து ரேடியஸ் இருக்குது, ஆர் இருக்குது. இது சுற்றுது அப்படின்னா அதுக்கு ஒரு திசை வேகம் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. ஓகேவா? அப்போ இதோடைய ஃபார்முலா வந்து ஏஸ் ஈக்குவல் v²/r அப்படிங்கிறது தான் சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷனுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதுக்கு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸுடைய ஃபார்முலா வந்து F = m×a அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபோர்ஸு. அப்போ F இருக்குது, மாஸுக்குடைய இது வந்து எம்மா, அதுக்கப்புறம் ஏவுடைய இது தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, v²/r. அப்போ எம்மு ஏவுக்கு பதிலாக v²/r. அப்போ இந்த இடத்துல சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸோடைய ஈக்குவேஷன் F = mv²/r. வெறும் ஃபோர்ஸ் அப்படின்னா F = ma அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸட்ரா மே ஆக்ட் ஆஸ் ஏ சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். நிறைய விசைகள் வந்து மைய நோக்கு விசையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு புவியீர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, அதுக்கப்புறம் மின்னியல் விசை, இது எல்லாமே வந்து மைய நோக்கு விசையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, மைய விலக்கு விசை. இதுக்கு வந்து அதில் எப்படி கை மேலே தூக்கி சுற்றுறோமோ இது வந்து நம்ம உடம்பை சுற்றி வர மாதிரி இருக்கும். இதில் விசை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வெளிப்பக்கமாக இருக்கும். நம்மளுடைய இதில் இந்த பிக்சரில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, ஆனால் நம்மளுடைய கால் வந்து வெளிப்பக்கமாக தான் இருக்கும். நம்மளுடைய உடம்பு ஃபுல்லும் நம்ம சுற்ற முடியாது, கால் வெளிப்பக்கமாக வச்சுட்டு கை மட்டும்தான் சுற்றி வரும். இதில் வந்து இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்பக்கத்தை நோக்கி தான் நம்ம இதுக்கு வந்து விசையை கொடுப்போம். ஸோ இதனால் இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு.
திருவிழாலாம் இருக்குல்ல, அங்கே ராட்டினம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேரிகோ ரவுண்டில் அது வந்து செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு அச்சில் தான் அந்த ராட்டினம் வந்து சுற்றி இருக்கும். அது நம்ம சுற்றி வரக்குள்ளே ராட்டினத்தை நம்ம சுற்றி வரக்குள்ளே நாமளே நல்லா கவனித்து பார்த்தோன்னா தெரியும், நம்ம ராட்டினத்துக்கு உள் பக்கமாக நம்ம வரமாட்டோம், அதோடைய வெளி பக்கமாக தான் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து இழுத்துக்கிட்டு போகும். நம்ம கீழே விழுற மாதிரி தான் அந்த ஃபோர்ஸ் இழுத்துட்டு போவோம். அப்போ அதிலே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ராட்டினத்தில் வந்து விசை வந்து வெளிப்பக்கமாக தான் செயல்படுது அப்படிங்கிறது. அப்போ அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மேரிகோ ரவுண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? In this activity, a pulling force that acts away from the center is experienced. This is called as centrifugal force. Force acting on a body away from the center of circular path is called centrifugal force. And this centrifugal force acts in a direction which is opposite to the direction of centripetal force. இதுக்கு வந்து வெளி பக்கத்துலேருந்து தானே விசை கொடுக்கப்படுது, அதனால் இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோமா. இது வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து உள் பக்கத்துலேருந்து விசை கொடுக்கப்படும், இதுக்கு வந்து வெளி பக்கத்துலேருந்து விசை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து துணி வந்து ட்ரை பண்ணுறதுக்காகவே ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ட்ரை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஏரியா வந்து என்ன அப்படின்னா அது வந்து எதன் அடிப்படையில் இயங்குதுன்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸனுடைய அடிப்படையில் தான் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த துணியில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வெளியே ட்ரை ஆனால் தான் அது காயும். அப்போ அந்த இடத்துல சின்ன சின்னதாக ஹோல் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல் வழியாக அந்த துணியில் இருக்கக்கூடிய நீர் துளிகள்லாம் வெளியில் போயிடும். அதில் இருக்கக்கூடிய விசை என்ன அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இதோட உங்களுக்கு அந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன் அண்டு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் இதோடைய டெஃபினேஷனும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய டெஃபினேஷன் மட்டும் ஒன் டைம் எழுதி குரூப்பில் போடுங்க. இதோடைய கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன், கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.